மார்னிங் 268வது நாள். மார்னிங் வந்து இந்த அவுல் கொடுத்தாங்க. அவுலில் வந்து லைட்டாக கழுவிட்டு இந்த அவுலை வச்சு இந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாரு பிரதரு. இது வந்து பீகாரியோட ஃபேமஸ் ஃபுட்டுன்றாரு. சேம் வந்து எல்லா பிரதருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரூம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இப்போ கூட சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். பார்த்தீங்களா, வாத்து மார்க்கெட். சேம் இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட் தாங்க. அஸ்ஸாம் சைடில் இருக்கிற மார்க்கெட். சேம் வந்து இன்னொரு இடத்துல நம்ம லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஸோ சேம் வந்து நான் இறங்க போகிறேன். அஸ்ஸாமி ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டிருந்தேன். டக்குன்றாரு. அந்த 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 மார்க்கெட்டில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். நிறைய டக்கெல்லாம் வச்சுருப்போம். அண்ட் சேம் அடுத்ததாக லாரியில் திரும்ப ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. என்னன்னு தெரிலங்க, இந்த லாரியில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டஸ்ட்டு வந்து 2 வாட்டி ஹச்சுன்னு துப்புனேன். கண்ணு வீங்கிருச்சு. ஏன் என்ன ஆச்சுன்னு தெரில, வீங்கிட்டே வருது. வந்து மோர்ஹன் ஹாட் வரைக்கும் வந்து ப்ரோ வந்து இறக்கி விட்டுருக்காரு. வெரி தேங்க்ஸ் ப்ரோ. லிஃப்டே கிடைக்கவில்லை. அப்படியே போக வேண்டியதான். டைம் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய இடம் ஃப்ரீயாக இருக்குது. டென்ட் போடலாமான்னு பார்த்தேன். பட் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்கே போகணும். நல்லாயிருக்கும். சரி பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஃப்ரீயான இடத்துல டென்ட் போட்டால் எப்படி இருக்கும். எனிவேஸ் இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் வந்துட்டேன். இங்கே பெட்ரோல் பம்பில் ஃபுல்லாக லாரியாக தான் இருக்குது. பட் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் சேம் வந்து இங்கே ஒரு பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அது பக்கத்துலேயும் வந்து ஒரு ரூம் எனக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் அது நிற்க மாட்டேங்குது, என்ன தெரில. காலையில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். பாப்போம்.